சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி தேவன் நல்லா ஆவினாலே நிரப்புனாரா? தேவன் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களை எல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவரோட வருகைக்கு நம்ம எல்லாரும் ஆயுதமாக இருக்கணும். நம்மளை அதுக்காக தான் தேவன் அழைத்து இருக்கிறார். நான் முன்னுக்குறித்து இருக்கிறார். உன் தாய் கர்ப்பத்தை நான் திறந்து கொண்டேன்னு சொல்லுகிறார். என் வலது கையில் உன் வருந்திருக்கிறேன்னு சொல்கிறார். ஆனால் அவர் நம்மளை தெரிந்து கொண்டதுனால தான் இங்கே வந்து இவ்வளோ நேரம் நம்ம உட்காரோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பரிசுத்தர். அதே போல் நம்ம இப்போது வசனம் கொஞ்சம் நம்ம தியானிக்கலாம். எண்ணாகமம் 16வது அதிகாரம் 46வது வசனம். அது நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஆனால் அதிலவே நான் படிக்க வேண்டியது நிறையா இருக்கிறது. எண்ணாகமும் 16 அதிகாரம் 16:46. எண்ணாகமனை எத்தனாவது புக்கு கன்னடல? 4வது புக்கு. 4வது புக்கு ನೋಡಮ್ಮ. 4ನೇ புக்கு 16:45. பக்கத்தில் தெரியலன்னா பக்கத்தில் கேளுங்க. கன்னடாவில் என்ன புக்குன்னு சொல்லி கேட்டுக்கோங்க. எந்த வசனமானு கேட்டுக்கோங்க. சரி, அது யாராவது ஒருத்தர் படிக்கிறீங்களா? 46 16:46. ಯೆಹೋವನಿಗೆ ಕೋಪ ಉಂಟಾಗಿ ಈ ಜನರೊಳಗೆ ಘೋರ ವ್ಯಾಧಿ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. ನೀನು ಧೂಪ ಆರತಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಅದರಲ್ಲಿ ಯಜ್ಞವೇದಿಯಿಂದ நாலாவது புக்கு. சரி, ஓகே. பாருங்க. மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீட்டத்தில் இருக்கின்ற அக்னியை அதன் மேலே போட்டு அதன் மேலே தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்திலே போய் அவர்களுக்காக பாவ நிவார்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து கடு கோபம் புரட்டப்பட்டது, அதை தொடங்கிற்று என்றார். ஹல்லேலூயா. நீங்கள் சரி, இன்னொரு வசனத்து கூட அதிலே படிங்க. நம்ம என்ன பண்ணலாம் இப்போது? 13 படிங்க. 13 படிங்க. யாராவது சத்தம் அவங்கக்கிட்ட மைக் கொடுங்க. படித்தவங்களுக்கு அந்த யாராவது படிக்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ம் சாக்கு இல்லை. 13 மட்டும் வாசியம்மா. அந்த வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து என்னை கொண்டு வந்து அற்ப காரியமே 16 வாசிங்க. அப்படியே 16 அதே வசனத்தா அதே அதிகாரம். நோக்கி, நீயும் உன் கூட்டத்தார் யாவரும் நாளைக்கு கர்த்தருடைய சன்னதியில் வாருங்கள். நீயும் அவர்களும் ஆரோனும் வந்திருங்கள். 20. கர்த்தர் மோய்சாவோடும் ஆரோனோடும் பேசி, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். ஆமென். நீ சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்துல அதமாக்குவேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இது என்ன அப்படின்னு சொன்னால், மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள்னா கோரேக் என்ற ஒரு மனிதன். அவன் கூட்டத்தார் எல்லாரும் சேர்ந்து மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார். ஏன்னா எகிப்து தேசத்தில் நாங்கள் இருந்தோம், பாலு தேனு ஓடுகிற தேசத்தில் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி எங்களின் வனாந்தரத்தில் கொண்டு வந்து, இந்த வனாந்தரத்தில் எனக்கு ஆகாரம் இல்லாமல் தண்ணி இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமாக அவர் என்ன பண்ணார்? கோகாரும் அவங்க கூட்டங்கள் என்ன பண்ணுதுன்னா முறுமுறுத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் மோசேக்கிட்டே சொல்கிறாரு, இந்த ஜனங்களுக்கு எவ்வளோ நன்மைகள் நான் செஞ்சேன், அற்புதங்களை செஞ்சேன், ஆனாலும் இவங்க இன்னும் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறாங்களே, இவங்க என்ன பண்ணலாம்? அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கூட மோசே சொல்லுவார், இல்லை அதெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா மோசே அவங்களுக்காக வாதாடி கொண்டு இருக்கிறார்.
ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இந்த வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது 30-31 நீங்கள் பார்க்கும்போது அது நீங்கள் பார்க்கும்போது அவங்க முறுமுறுத்து கொண்டு இருக்கும்போது தேவனோட கோபாகினி அவங்க மேலே வருது. தேவனோட கோபாகினி அவங்கள மேலே வரும்போது என்ன ஆகுதுன்னா, இது நிலம் அல்ல அப்படியே பழுகுது. நீங்கள் வாசியமாத வாசி 30-31. ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்தார். பூமி தன் வாயை திறந்து, பாருங்க என்ன செஞ்சது, தன் வாயை திறந்து, பூமி தன் வாயை தெரிந்ததுன்னா புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ಕನ್ನಡದಲ್ಲಿ என்ன பூமியும் ಬಾಯಿ ತೆಗೆದು இவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்கத்தக்க இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும், பாருங்க, இவர்களையும் அவனு கோரேகு அவனு கூட இருந்த கூட்டம் மட்டும் இல்ல, அவர்களையும் அவர்களுக்கு உண்டான யாவர்களையும் பூமி பிழிந்து விழுங்கி போட்டது. இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். ஆமா, கர்த்தரை அவமதித்தார், மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அதனால என்ன பண்ண, பூமி பொழந்து அந்த ஜனங்களெல்லாம் முழுகி போட்டது. இது நடந்ததா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமா, இது நடந்தது. இது சும்மா கதை கிடையாது. இந்த வனாந்திரத்துல மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமா, தேவனுக்கு விரோதமா இவங்க முறுமுறுத்து கொண்டு இருக்கும்போது அவர் தேவனோட கோபாகினி வந்து பூமி அப்படி ரெண்டா பொழுங்கி அந்த ஜனங்கள் எல்லாம் விழுங்கி போயிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 35 43 வரை நீங்க படிச்சு பாருங்க. அதே அதிகாரத்துல 14,20,200 பேர், எத்தனை லட்சம்? 16,200,000 பேர் என்ன பண்ணுச்சு, பூமி என்ன பண்ணு, சன்னதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டி 250 பேரையும் பட்சித்து போட்டது. ஆமென், அல்லேலூயா. அது என்னன்னா, ஆண்டவரோட பரலோகத்திலிருந்து அக்கினி கூட புறப்பட்டு வந்தது, ஆசாரப்பு கூடாத மேலே படுப்பட்டு வந்தது. இந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க, ஆண்டவரோட கோபாகினி வந்துச்சு, ரெண்டா பழுகி எல்லா ஜனங்களும் உள்ளே போயிட்டாங்க. இப்போ நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, பூகம்பமோ சுனாமி அங்கேங்க நடக்குது, ஜனங்களெல்லாம் சாகுறாங்க, வீடுகளெல்லாம் உளுந்து போகுது. அது எங்கே கூட நான் கேள்விப்பட்டேன், பூமி ரெண்டா பழுகி ஊர் கிராமங்களெல்லாம் உள்ளாரே போயிடுச்சு. சரிங்களா? ஒரு ராமேஸ்வரத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே போகும்போது கடல் ஓரமாக ஒரு கிராமம் இருந்துதான். அந்த கிராமம் என்ன பண்ணுச்சுன்னா இல்லாமல் போயிடுச்சு, கடலெல்லாம் அப்படி மூழ்கி போயிடுச்சு. எனக்கு காட்டினாங்க அதெல்லாம் ராமேஸ்வரம். இது போல தான் தேவனோட கோபாகினி வரும்போது அது என்னாவதுன்னா பூமி ரெண்டாக பழகும். கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்கும். அப்போ மட்டும் இல்லை, தேவனோட கோபாகினி வந்துச்சுன்னா என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கே தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும், எச்சரிக்கையோடு இருக்கிறவங்களாக இருக்கணும். அதனால தான் தேவன் சொல்றாரு, முறுமுறுக்காதே. கொஞ்ச நேரம் என்ன பண்றாங்க, ஊழிக்காரங்களுக்கு விரோதமா, விசுவாசிகளுக்கு விரோதமா பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. தெரியல, அவங்களுக்கு தெரியல. நான் ஒன்று சொல்றேன் பாருங்க, ஊழிக்காரங்களுக்கு விரோதமா, ஊழிக்காரங்களுக்கு குறை சொல்றவங்களுக்கு சொல்றாங்கன்னா நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஏதாவது அதிகாரம் இருக்கா நமக்கு? ஊழிக்காரங்களை மேலே குறை சொல்ற அதிகாரம் நம்ம இருக்கா? அழித்தது யார்? அவங்கள அழித்தது ஆண்டவர், தீர்ப்பு செய்யறது அவரு. எனக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, குறை சொல்ல அதிகாரம் கிடையாது. தீர்ப்பு அங்கே அவர் செய்கிறார். அவர் நம்ம என்ன நேசிக்கணும். அல்லேலூயா. ஆனா அப்படி என்ன பண்ணாங்கன்னா, தேவனோட கோபாகினி அவங்கள மேலே அவர் பேர் என்னன்னா கோரேகு கூட்டத்து மேலே வந்துச்சு. கோரேகுன்ற ஒரு மனிதன், அவனு கூட்டத்து மேலே தேவனோட கோபாகினி வந்து எல்லாரும் உள்ளார போயிட்டாங்க. அக்னி வந்தது, தேவனோட கோபாகினி வந்து 16,200 பேர் என்ன பண்ணாங்க, மடிந்தார்கள். வியாதி வந்தது, அங்கே வியாதியில எல்லாம் மடிந்தார்கள். தேவனோட கோபாகினி வந்துச்சு. அதான் சொல்றாரு, மோசே சொல்றாரு, ஆரோனை பார்த்து, நீ போ, சீக்கிரமா தூபம் அக்னி எடுத்துட்டு போ, என்ன பண்ணு, தூப கலசம் இட்டு
சீக்கிரமா போ, சபையின் மேலே, சபைகள் மேலே, குடும்பங்கள் மேலே கோபம் வராதபடி நீ தூப கலசை எடுத்துட்டு போய் அங்கே வெய்யன்றார். ஹல்லேலூயா. எத்தனோ அப்போ வாதி வந்து கூட கொஞ்சம் எல்லாரும் போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அதுபோல் நம்ம இருக்காதபடி, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்ம செய்யாதபடி, தேவனுக்கு கோபம் வர்ற மாதிரி நம்ம நடந்து கொள்ளாதபடி நம்ம என்ன பண்ணணும்? எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு காரியம் சொல்கிறேன், நீங்கள் கோச்சிக்காதீங்க. 9 மணிக்கு மேலே, 9 மணிக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு தைரியம்? எவ்வளோ நேரத்துக்கு இங்கே ஆராதனை? 9 மணிக்கு ஆராதனை. 9 மணிக்கு நீங்கள் வீட்டிலவே இருக்கிறீங்கன்னா எவ்வளோ தைரியம் உங்களுக்கு? எவ்வளோ தைரியம்? தேவனு உங்களுக்கு வந்து காத்துட்டு இருக்கணுமா? தேவனுக்காக நீங்கள் வந்து காத்துட்டு இருக்கணுமா? எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே இருப்பீங்க. இன்னொன்று, எவ்வளோ பயபக்தி இல்லாமல் வாழ்கிறீங்க. பயபக்தி எப்பன்னா அப்போ வருது, எப்பன்னா அப்போ போகிறது, மெசேஜில் கூட எழுந்து போயிடுறாங்க. தேவனோட கோபாக்கினி வந்துச்சுன்னு எங்கே போவீங்க? எப்படி தாங்குவீங்க? இப்போ உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரோட கோபாக்கி வந்துச்சுன்னு எங்கே போவீங்க? அப்ப என்ன சொல்லுவீங்க அவர் கேட்டா? சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? எனக்கு ஆண்டவரே, நான் எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்க, நான் சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தேன், நான் குளிச்சுட்டு இருந்தேன், தண்ணி வரல, கரண்ட் இல்லைன்னு சொல்லுவீங்களா? ஒத்துக்குவார் அவரு? நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. தேவனோட கோபாக்கினு வந்துச்சுன்னா நம்ம எங்க நிக்க முடியும்? என்ன உங்ககிட்ட என்ன கேட்கிறார் ஆண்டவர்? உன்கிட்ட ஆஸ்தி, அந்தஸ்து, பணம், உனக்கு இருக்கிற ஈடு, வீடு, பங்களா, இதெல்லாம் கேட்கிறாரா உங்ககிட்ட? என்ன கேட்கிறாரு? நேரத்தை கொடு, உன் ஹிருதயத்தை எனக்கு எடுத்து கொடுன்னு தானே கேட்கிறாரு. அது கூட கொடுக்கலன்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்கன்னு நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்கன்னா, நான் உண்மைதான் நினைக்கிறேன், நான் ஐயோன்னு தான் நினைக்கிறேன். நான் எனக்கு பயம், ஒரு பக்கம் கோபம். இப்படி இருக்கிறாங்களே, வாழ்க்கை எங்கே போய் முடிய போகுதோ? நீங்க என்ன விட்டுடுங்க, உங்களுக்கான ஒரு பிள்ளைங்க, ஒரு குடும்பம் உங்களுக்கு இருக்கிறது இல்லையா? அந்த பிள்ளைங்களை எடுத்துட்டு போய் உங்களை போல எங்கே போய் தள்ளுறீங்க? என் குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கல, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வியாதி, துக்கம், வேதனை, கண்ணீரு, கவலை, பின்னி, சூன்னு, கட்டு, மாய மந்திரங்களும் என்னால் எழ முடியல, ஜெபிக்க முடியல. என் குடும்பத்தில் இப்படி இருக்கு. இருக்கும் தான், கஷ்டம் வரும்தான். ஆனால் ஜெயிக்கிறது யாரு? யார் கையில் கொடுத்துருக்காரு அந்த அதிகாரம்? சொல்லுங்க, யார் கையில் கொடுத்துருக்காரு அந்த அதிகாரம்? நம்ம கையில் கொடுத்துருக்காரு. என்ன அதிகாரம் கொடுத்துரு? அவன் தலை நசுக்கிறோம், பாம்பனை நசுக்கிறது, தேல் நசுக்கிற அதிகாரத்தை யார் கையில் கொடுத்துருக்கிறாரு? முடியுமா? முடியாதா? நசுக்க முடியும். 3 மணிக்கு எழும்பி இப்படி மண்டுகால நின்று உக்காந்துருக்கிறேன். நான் படுத்ததே 12 மணி நினைக்கிறேன் ராத்திரி. கரெக்டாக நான் டைம் பார்க்கல. 12 மணிக்கு நம்ம படுத்திருக்கிறேன். 12 1 மணி தெரியல கரெக்டாக. 3 மணிக்கு எழும்பி நான் மண்டிகால போட்டுடுறேன். அப்படியே சொக்குது தலை, தூக்கம் அப்படி வருது. மண்டிகாலில் போட்டுட்டு அப்படியே நான், ஆண்டவரே அப்பா எனக்கு பலனு கொடுங்க, பலனு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டேன். முழிச்சு பார்த்தேன், 10 நிமிஷம் ஜாஸ்தி, மறுபடியும் உக்காந்தேன். ஏன்னா சத்துருவானம் நம்மளை கொண்டு போயிடுவா. ஆனால் நம்ம என்ன பண்ண? தேவன் என்ன சொல்லியிருக்க? விழித்திருந்து செபியுங்கள், விழித்திருந்து செபியுங்கள். பலவீனம்தான், மாம்ச பலவீனம் தான். ஆவி உற்சாகமாக இருக்கணும். இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கிறேன்னா நம்ம என்ன பண்ண? உற்சாகமாக நமக்கு இருக்கணும். நம்ம பிசாசு விட மாட்டோம். நம்ம எப்படி இந்த இதுக்கு காவல் இல்லை. எங்கே எப்படி விட்டா அப்படி போயிடுது நம்ம எண்ணங்கள் எல்லாம். நம்ம ஹிருதயம் எங்கே விட்டா அப்படி போயிடுது. இதுக்கு தடை இல்லை. ஆனால் இந்த தடை வேணும்னா நம்ம ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்மளுக்கு இதுக்கு தடை செய்கிறவங்களாக இருக்கணும். ஏன்னா அந்த வாஞ்சை நம்மளுக்கு இருக்கணும், அந்த வைராக்கியம் நம்மளுக்கு இருக்கணும், அந்த தாகம் நம்மளுக்கு இருக்கணும், அந்த மனதுருக்கம் நம்மளுக்கு இருக்கணும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம எழும்புறோம், போடணும். இன்றைக்கி என்ன சபையில் சாயங்காலம் டெய்லி ஆராதனை நடக்குது, அந்த இடத்து ஆராதனைக்கு நம்ம போகணும். ஒரு 1/2 மணி நேரமாவது அங்கே இருக்கணும், தேவனை பார்க்கணும், அந்த சத்தத்தை கேட்கணும், பாடணும், துதிக்கணும். ஒருத்தருக்காவது போய் சத்தியத்தை சொல்லணும். தேவனுக்கு ஒருத்தருக்காவது நம்ம என்ன பண்ணணும்? பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வரணும். எத்தனோ பேர் அழிஞ்சு போய் கொண்டு இருக்காங்க, இருளாக இருக்கிறாங்க, வியாதியிலே இருக்கிறாங்க,
கொள்ளை நோய்களாக இருக்கிறாங்க, வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்க ஆகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க, வஸ்திரங்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. தேவன் நமக்கு எல்லாமே கொடுத்து இருக்கிறாரு. இருக்கிறது வச்சு சந்தோஷமா நம்ம என்ன பண்ணணும், போகணும், தேவனுக்காக வாழணும். ஒரு வைராகி நம்மளுக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா இது உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு, சீஷர்கள் இந்த தேவனை தெரிந்து கொண்டாரு. சீஷர்கள் என்ன, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்தாரு, நமக்கு தெரியும். சீஷர்கள் இருந்தார்கள், எத்தனை இப்போ கூட இருக்கிறாங்க, ஊழியக்காரங்கள் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கொலை பண்ணுறாங்க அப்படி, ஆனாலும் அவங்க என்ன பண்ணல, ஜெயிலில் போடுறாங்க, மொட்டை அடிக்கிறாங்க, கொலை பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்கள என்ன பண்ணல, தேவன் இல்லைன்னு சொல்ல அவங்க தூஷிக்கல. அவங்க ஒரு மூலையில் போய் உக்காரல. அவரு தூஷிச்சிருக்காங்களா? ஆந்திராவில் நீங்கள் இப்போ ரவீன் பகடாலா அவங்களையும் பார்த்தீங்களே, தூஷிக்கிறாங்களா? இல்லை அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க, இல்லை எனக்கு கணவரெல்லாம் சாகடிச்சிட்டாங்க, நாங்கள் இந்த ஊழியம் வேண்டாம், எனக்கு தேவன் வேண்டான்னு சொன்னாங்களா? சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க அவங்க? என்னை தேவன் மன்னிக்க சொல்லியிருக்கிறா, நான் ஆண்டி மன்னிப்பேன், ஆனால் எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் இன்னும் தேவனுக்காக நாங்கள் வாழுவோம். அந்த வைராகியம் நம்மளுக்கு வேணும். அந்த வைராகியம் நமக்கு வேணும்னா நமக்கு பலன் கொடுக்கறது யாருன்னு இயேசு தான். அவர் பாதத்தை நம்ம பிடிச்சி கொள்ளணும். வேதத்தை நம்ம படிக்கணும், தியானிக்கணும். ஒரு நாள் கூட நம்ம சும்மாவே இருக்கணும், யாருக்காவது போய் சத்தியத்தை சொல்லணும். நம்ம வாயின் வார்த்தைகளும் நம்ம ஹிருதயத்தை தியானம் தேவனுக்கு உண்மையுள்ளதா இருக்கிறதா, அவருக்கு கீழ்ப்படுகிறதா, அவருக்கு சொல்லியிருக்கிறாங்க கற்பனையில் படி நம்ம செய்கிறோமா? எப்படி ஆசீர்வாதம் வரும்? எப்படி நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரும்? ஒரு சகோதரி, நம்ம சபை சகோதரி தான், நம்ம சபையில் ரட்சிக்கப்பட்ட சகோதரி தான். அந்த சகோதரி இவ என்ன பண்ணுறா, ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறா, எனக்கு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணிட்டு, ஆண்டி எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் வேணும், ஏன்னா நான் கிராமங்களுக்கு போகிறேன், வீடுகளுக்கு போகிறேன், எனக்கு ஒரு சர்டிஃபிகேட், பாஸ்ட் சர்டிஃபிகேட் வேணும். எங்கே போனாலும் கேட்குறாங்க, அடித்து போடுறாங்க, அதனால ஒரு சர்டிஃபிகேட் வேணும் ஆண்டி. நான் சொன்னேன், நான் வாங்கி கொடுக்குறேன், நான் வாங்கி கொடுக்குறேன். கொடுக்கும்போது நான் சொல்கிறேன், நீ வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னேன். எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அந்த சகோதரி பார்த்தா எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அந்த வாஞ்சே அவள் சொல்கிறா, நாங்கள் நடந்து தான் போகணும், எங்கள் பாஸ்டர் இல்லை, நான் என்ன தான் ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க, நான் கூட்டிகிட்டு போய் இப்போ சென்னைகளை என்ன பண்ணேன், ஜெபிக்கிறேன், யாரும் வரலைன்னா நான் தனியாக உக்காந்து நான் ஜெபிக்கிறேன். நம்ம சபையில் ரட்சிக்கப்பட்ட சகோதரி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி ஒரு வாஞ்சை நம்ம சபையில் ஒவ்வொருத்தருக்கும் வரணும். ஹல்லேலூயா. இன்னொரு சகோதரி நம்ம சபையில் ஒரு பிள்ளை, அது கூட அவ்வளோதான், அவளுக்கு சண்டே கிளாஸ் கொடுத்துருக்காங்களா, சபையில் சண்டே கிளாஸ் கொடுத்துருக்காங்களா. அவங்க பாஸ்டர் சொன்னாங்களா, சண்டே கிளாஸ் கொடுத்துருக்குறாங்கம்மா, சண்டே கிளாஸ் நீ தான் எடுக்கணும். நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவ நினச்சி ஊருக்கு வந்துட்டான். ஆனாலும் சண்டே கிளாஸ் இருக்குன்னு சொல்லி அவன் பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்லும்போது என்ன பண்ண, தாய் தகப்பனை விட்டுட்டு பஸ் ஏறி போயிட்டான். எதுக்கு? எதுக்கு? ஆண்டவர் கொடுத்த அந்த வேலை செய்யறதுக்காக. ஆண்டவர் கொடுத்த அந்த வேலை ஏன்னா முக்கியமான வேலை, இந்த உலக பிரகாரமான வேலை கிடையாது, ஆண்டவரோட வேலை செய்யறதுக்காக சென்னையிலேருந்து இங்கே வந்து அந்த சகோதரி தாய் தகப்பனை பார்க்கணும்னு சொல்லி வந்து அங்கே ஃபோன் பண்ணி அந்த பாஸ்டர் சொன்ன உடனே பஸ் ஏறி போயிட்டான். அந்த வாஞ்சை, அந்த வாஞ்சை, அந்த வைராக்கியம், அந்த தாகம், அந்த மனதுருக்கம், அந்த அர்ப்பணிப்பு நமக்கு இல்லாமல் இருந்தால் எழும்ப முடியாதம்மா, எழும்ப முடியாது. ಎದ್ದೇಳಕ್ಕಾಗಲ್ಲ ನಾವು. ಏನನ್ನ ಒಂದು ಕೆಲಸ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ನಾವು ಮಾಡಬೇಕು. ಆಗ ನೀನು ಕೇಳಿಲ್ಲ, ಹುಡುಕಿನೇ ಮಾಡಬೇಕು. ಹುಡುಕி ஊழியக்காரங்கள் சொன்னால் மட்டும் இல்லை, சொல்லாமல் இருந்தாலும் நான் செய்யணும், நீங்கள் சொல்லணும். நான் சொன்னேன் நேற்று, என்னம்மா, ஒரு மரம் ஒரு பலன் கூட கொடுக்காம இருந்துச்சுன்னா அந்த தோட்டக்காரன் எவ்வளோ வேதனைப்படுவான். அந்த மரம் ஒரு பலனு கூட, ஒரு காய் கூட அதில் கொடுக்கலன்னா அந்த தோட்டக்காரன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை நெட்டு, அதை நீர் ஊற்றி எரு போட்டு
தண்ணி ஊற்றி உருவாக்கி பெருசாக்கி அந்த மரத்தை ஒரு பலனு கூட கொடுக்கலன்னா அந்த தோட்டக்காரன் என்ன பண்ணுவான்? எத்தனை நாள் பார்ப்பான்? எத்தனை நாள் அவனை பார்ப்பான்? நினைச்சு பாருங்க. பாப்பா 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 அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா? இது எது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி வெட்டி போடுவான். எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம ரட்சிக்கப்பட்டு, எத்தனை வருஷம் ஆச்சு ஞானஸ்தானம் எடுத்து நம்ம தேவனுக்காக என்ன செய்து இருக்கிறோம்? ஏன் நம்ம இப்படி உளுந்து விழுந்து போகிறோம்? ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம்? நமக்கு யோசனை வந்திருக்கிறதா? எப்படி இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நம்ம சபைக்கு போனால் போதும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஏதோ ஒரு வசனம் கேட்டுட்டோ பாதில் எழுந்து போயிடுறாங்க கொஞ்சிலர். ஒரு வசனம் கேட்டு இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுட்டு வந்தால் போதும், நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஐயோன்ற நான். ஐயோ, யாருக்கு பலவீனம் இல்லை, யாருக்கு வியாதி இல்லை, யாருக்கு கஷ்டம் இல்லை, யாருக்கு கண்ணீர் இருக்கிற இல்லை, குடும்பத்தில் யாருக்கு பிரச்சனைகள் இல்லை, சீஷர்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் இல்லையா, அவங்க குடும்பங்கள் இல்லையா, பிள்ளைங்க அவங்களுக்கு இல்லையா, யாருக்கு இல்லை? ஏன் அவங்கள இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க? இப்போ கூட அவர் என்ன பண்ண? பரலோகத்தில் ஜீவ கிரந்தத்தில் அவங்க பேர் எழுதப்பட்டு இருக்கிறது, அவங்க நெத்தில பேரெழுகள் எழுதப்பட்டு இருக்கிறது. இப்போ தேவனோட வலது பக்கத்தில் அவர் உக்காந்து இருக்கிறாங்க. ஆனால் நீயும் நான் அப்படி போக முடியுமா? நம்மளுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா? தேவன் கொடுத்துருக்கிற அந்த அதிகாரம், அந்த வாஞ்சை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரா? ஏதோ வீட்டில் நம்ம சாப்பிட்டோமோ தின்றோமோ, ஏதோ ஒரு மீட்டிங்கு போகிறோம் வரோம், ஒரு 1/2 hour ஜபம் பண்ணுறோம், ஒரு 1/2 hour பைபிள் படிக்கிறோம், போதும் பரலோகத்துக்கு போயிடுறோம். நாமளை ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். நினச்சி பாருங்க, ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம் நம்மளை. எத்தனை பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒசூர்ல இருந்து சேலமுக்கு போகிறாங்க, சேலத்தில் இருந்து இங்கே வராங்க பெங்களூருக்கு ஊழியத்துக்கு. வாரம் விசுவாசிகள் வராங்க, ட்ரெயினுகள் ஏறி வராங்க. நாம் இங்கே இருக்கிற இங்கே வர்றதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம். உங்கள் பிரயாச தேவனை பார்க்க மாட்டாரா? உங்கள் கண்ணீர் தேவனை பார்க்க மாட்டாரா? உங்கள் கஷ்டம் அவங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு வேதனை அவங்களுக்கு தெரியாதா? தெரியும். அவர் உங்களை ஆசீர்வதிக்க அவரால் முடியுமா? முடியாதா? ஏசாயா 51:1 நீங்கள் படித்தீங்கன்னா, எனக்கு கை குறுகி போயிருக்கிறதா, எனக்கு காது மந்தமாக இருக்கிறதா, உன் ஆசீர்வதிக்க என்னால் முடியுமா? முடியாதா? ஏன் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிற? என்ன காரணம்? என்ன நினைச்சு பாருங்க. நம்ம தேவனுக்காக என்ன செய்யறோம்? ரெண்டாவதாக நாம் பார்க்கிறோம் பாருங்க, பாவத்தை விட்டு மனம் திரும்பு. அவசரமா பாவத்தை விட்டு மனம் திரும்பு. அப்போஸ்தலர் 17:30 நீங்க பார்க்கனா, 17:30 பாருங்க. பாருமா, அது போடுங்க. அருமையுள்ள காலங்களையும் தேவனே காணாதவர் போல் இருந்தார். அப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருமே கட்டளையிட்டார்கள். அல்லேலூயா. அவர் சொல்ல பொண்ணு வெளி, அதுக்கு முன்னாவது வசனம் வாசிங்க. தமிழ்ல படிமா, தமிழ்ல படி. இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு எல்லோருக்கும் கட்டளையிடுவார். நம்மளுக்கு எதுவும் தெரியாம அறியாம காலங்கள்ல நம்ம இருந்தோம். நம்மளுக்கு தெரியல, எது ஒண்ணுமே தெரியல. நம்ம எங்க போகிறோம் மரித்தான்னு தெரியல. நரக்கமும் சொரகமும் சொல்லுவாங்க, எங்க பெரியவங்க சொல்லுவாங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு நம்மளுக்கு தெரியல. அறியாம நம்ம இருந்தோம். கல்லு மண்ணு தங்கம் இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்பிக்கொண்டு இருந்தோம். சொல்லுங்க, எதுக்கு நம்பிக்கொண்டு இருந்தோம்? கல்லு மண்ணு தங்கம் இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? நம்ம அது நம்பிக்கொண்டு நம்ம ஆழ்ந்தோம். விக்கிரகங்களுக்கெல்லாம் பூஜை எல்லாம் பண்ணோம், இது சம்பிரதாயங்கள் எல்லாம் பார்த்தோம். ஆனா அப்போ நம்மளுக்கு தெரியல. நமக்கு எப்போ தெரிந்து வந்தது? எப்போ தேவன் நம்மளை ரட்சித்தாரோ, எப்போ நம்மளை அபிஷேகித்தாரோ, நம்ம கையில் எப்போ வேதத்தை அவர் கொடுத்தாரோ, அது எப்போ நம்ம படிக்கிறதுக்கு தியானம் கொடுத்தாரோ, அப்போ என்ன பண்ணிச்சு? நம்மளுக்கு நம்ம மனக்கண்கள் துறக்கப்பட்டது. எது உண்மை நம்மளுக்கு தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்தோம்.
ஆனா அப்படி நம்ம அவசரப்பட்டு கொண்டு நம்ம அந்த காலத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதேதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார் பாருங்க. பவுல் தான் சொல்றாரு, அப்போஸ்தலர் 12:30 நீங்க பார்க்க, அறியாமையுள்ள காலங்களில் தேவனை காண்கின்றவரை போல இருந்தார்கள். அப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று ஏக்கமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிட்டார். யார் யார் பக்தியோட ஞானத்தோட பரிசுத்தத்தோட இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் மனம் திரும்பணும். யார் கஷ்டத்தோட கண்ணீரோட இருக்கிறாங்களோ, தேவன் யார் யார் தெரிந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் மனமு திரும்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் இப்போ நானும் நீயும் மனமு திரும்பி இருக்கிறோம். தேவன் உண்மையில் தேவன் அறிந்து கொண்டிருக்கிறோம். நாம் மரித்தா எங்கே போகிறோம் நம்மளுக்கு தெரியும். இன்னுமே என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம எப்படி இருந்தால் எப்படி எல்லாம் நடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அல்லேலூயா. தெரிஞ்சு கூட சத்ருவானவன் நம் மனக்கண்களை மூடி வைத்து இருக்கிறான். எழும்ப முடியாதபடி சத்ரு மனக்கண்கள் மூடிப்படுத்தி இருக்கிறான். கேட்க முடியாதபடி நம்ம காதுகளெல்லாம் மந்தமாக்கி இருக்கிறான். நம்ம செவிகளெல்லாம் மந்தமாக்கி இருக்கிறான். நான் கண்ணுகளெல்லாம் குருடாக்கி இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நம்ம இருக்காம தேவன் பாதத்தில் நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, தேவனே எங்கள் மனக்கண்களெல்லாம் மூடி வைத்திருக்கிற அந்த ஆவிகளில் எங்களை விட்டு விலகி, தேவனே எங்கள் மனக்கண்களை தொருங்க சுவாமி, எங்கள் மனக்கண்களை தொருங்க ஆண்டவரே. உங்களை நாங்கள் பார்க்கணும், உங்கள் ராஜ்யத்துக்கு ஆயுதமாகணும். எங்களை போல கர்த்தாவி இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் எத்தனோ பேர் இருக்கிறாங்க சுவாமி. அவங்களுக்கு நாங்கள் ஆண்டவரே உங்கள் பற்றி நாங்கள் சொல்லணும். மனமிருங்கும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. மனமிருங்கும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். ஓம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, ஓம் அன்புக்கு அளவே இல்லை, ஓம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, ஓம் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. ஆமென் ஆண்டவரே. இரண்டாவதாக தேவனுடைய நீதியை நிறைவேற்றுது. மத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, அப்படி எல்லா நீதியையுமே நிறைவேற்றுவது நமக்கும் ஏற்றதா இருக்கின்றது என்றார். அப்பொழுது அவர் இடம் கொடுத்தார். அல்லேலூயா. யோவானஸ்தானம் நீங்கள் வந்தார், இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்காக. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒளியை ஆயுதம் பண்ணுறதுக்காக தான் யோவானஸ்தானம் தேவன் அனுப்புனார். அப்போ அவர் என்ன பண்ணுறார், யோர்தானில் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட அங்கே வராரு. வரும்போது ஞானஸ்தானம் கொடு அப்படின்னு சொல்லி இயேசு அங்கே யோர்தானில் இறங்கும்போது யோவானு சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணீங்க, எனக்கிட்ட வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கின்றது என்று. அப்பொழுது அவர் இடம் கொடுத்தார். அல்லேலூயா. அவர் ஞானஸ்தானம் கொடுத்தார். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து யோவான் மூலமாக ஞானஸ்தானம் எடுக்கும்போது கரை ஏறும்போது பரலோகத்திலிருந்து ஒரு சத்து வருது. என்ன சத்து வருது, இவன் என்னோட நேசகுமாரன், இவன் மேலே அன்பாயிருங்கள் அப்படின்னு ஒரு சத்து வருகிறது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து எவ்வளோ பாடுகள் அவ்வளோ பட்டார். அவருக்கு என்ன பண்ண எவ்வளோ பாடுகள், பிசாசினை ஜெயித்தார், பூலோகத்தை ஜெயித்தார். ஒரு மனிதனாக அவங்க வந்தார், நம்மளை தெரிந்து கொண்டார், நம்ம ரட்சித்தார், நம்மளை அபிஷேகித்தார், நம்மளை தெரிந்து கொண்டார், நம்மளுக்கு ஒரு காட்டார். எதுக்காக அப்படின்னு சொன்னா, அவர் நாமத்தை மகிமைப்படுக்கிறதுக்காக. அல்லேலூயா. அவர் இடம் கொடுத்தார். அதே போலதான் நாம் என்ன பண்ணணும்னா, நம்ம இடம் கொடுக்கணும், தேவனுக்கு நம்ம இடம் கொடுக்கணும்.
தேவன பாதத்தில் நம்ம அமரணும். தேவனை சொன்ன காரியங்கள் நம்ம செய்யணும். அவர் கீழ்ப்படினும். அவருக்கு இடமா நம்ம கொடுக்கணும். உன் ஹிருதயமே என்னோட ஆலயம்னு சொல்றாரு. இந்த ஆலயத்தில் அவங்க வேதனைப்படக்கூடாது. நம்ம ஆலயத்துக்குள்ள அவர் இருக்கிறார் நம்ம நினைக்கணும். நம்ம கூட அவர் இருக்கிறாருன்னு நம்ம நினைக்கணும். நம்ம எங்கேயாவது போனால் அவர் நம்ம கூட வருவாரான்னு நம்ம நினைக்கிறோம். அவருக்கு நம்ம இடம் கொடுக்குறவங்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு அவருக்கு இடம் கொடுக்கும்போது நமக்குள்ளே வந்து அவர் வாசம் பண்ணிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அதே போல் மூன்றாவதாக நீங்கள் பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 22:11 நீங்கள் பாருங்கள். வெளிப்படுத்தல் 22:11 பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைய அவசரம். பரிசுத்தத்தின் மேலே நம்ம பரிசுத்தம் அடையணும். அநியாயம் செய்கின்றவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்று அசுத்தமாய் இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்று நீதியாகட்டும், நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவர் இன்று பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அநியாயம் செய்கிறவங்களுக்கு நான் செய்யட்டும். ಅನ್ಯಾಯಗಳು ಪಾಪಗಳು ಮಾಡೋರು ಮಾಡಲಿ. ನೀತಿಯಾಗ ದೇವ್ರನ್ನ ಹುಡುಕೋರು ಇನ್ನೂ ಹುಡುಕಲಿ ದೇವ್ರನ್ನ. ಏನೋ ನಾನು ಬಂದೆ, ಬೆಳಿಗ್ಗೆ ಬಂದೆ, ಭಾನುವಾರ ಬಂದೆ, ಚರ್ಚಿಗೆ ಬಂದುಬಿಟ್ಟೆ, ನಾನು ಹೋಗ್ಬಿಟ್ಟೆ, ನಾನು ದೇವರು ಕ್ಷಮಿಸ್ತಾರ? ಇಲ್ಲ. ಒಂದೊಂದು ದಿನ ನಾವು ದೇವರನ್ನ ನಾವು ಹುಡುಕೋರಾಗಿರಬೇಕು. ஒவ்வொரு நாளும் தேவனை நம்ம தேடுறவங்களாக இருக்கணும். அந்நியாயம் செய்கிறவங்கள செஞ்சுட்டு போகட்டும், குற்றம் சொல்கிறானா சொல்லிட்டு போயிட்டோம். பரிசுத்தமாக இருக்கிறான் இன்னா பரிசுத்தமாக இரு. தேவன் அதை தான் சொல்கிறது. பரிசுத்தமாக இருக்கிற இன்னா பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் போதாது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், இந்த பரிசுத்தம் போதாது, இந்த பலனை போதாது, இந்த விசுவாசம் எனக்கு போதாது, இந்த ஆத்மாக்கள் எனக்கு போதாது, இந்த சபை எனக்கு போதாது, இந்த ஞானம் எனக்கு போதாது, இந்த பலன் எனக்கு போதாது. தேவனே எனக்கு ஆண்டவர் இன்னாவியானவர் ரெட்டிப்பாக என் தேவநீர் கொடுக்கணும். அதுதான் நான் கேட்பேன். இது எனக்கு போதாது, ரெட்டிப்பாக வேணும். இந்த அபிஷேகம் நமக்கு போதாது, இந்த ஆத்மாக்களுக்கு போதாது, இந்த விசுவாசம் நம்மளுக்கு போதாது. இந்த விசுவாசம் கொஞ்சம் விசுவாசம் வச்சுட்டு நம்ம இருக்க முடியாது, கொஞ்சம் பலத்தை வச்சுட்டு நம்ம ஜெபிக்க முடியாது. எனக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவரே கொடுங்க ரெட்டிப்பாக. கொடுக்குறாரா இல்லையா? எலியா கிட்ட இருந்த அந்த வரங்கள் ஏசியாக்கு ரெட்டிப்பாக கொடுத்தாரா இல்லையா? கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றும் செய்ய பலன் உண்டு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என தேவன் பலப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. தேவனோட கரம் எப்பொழுதும் என் மேல, என் குடும்பத்து மேல, என் பிள்ளைங்கள் மேல எப்பொழுது இருப்பதாக. ஹல்லேலூயா. அதே போல அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அநீதியா இருக்கிறவன் இருக்கட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இருக்கட்டும். நம்ம என்ன பண்ண? நீதி உள்ளவன் இன்னும் நீதியாக, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக. ஒரு நாளைக்கு 2 டைம் நீ ஜெபம் பண்றியா? ஒரு நாளைக்கு 4 டைம் ஜெபம் பண்ணும். 5 அதிகாரங்களை வாசிக்கிறியா? 10 வாசி. ஒருத்தருக்கு யாருக்காவது சுவிசேஷம் சொல்ற 2 பேருக்கு போ சொல்லு. அல்லேலூயா. என்ன அது பெருகி கொண்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையில பெருகி கொண்டே இருக்கணும், குறைஞ்சு கொண்டே இருக்கக்கூடாது. கொஞ்ச சிலர் வருவாங்க, 1 மணி நேரம் ஆச்சு அர்ஜென்ட்டு இல்லை, காலையில் வந்தால் சாயந்தரம் வர மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? தேட தேவனை, போயிட்டே இரு, ஓடு. பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஓட்டத்தை ஓடுனேன், ஜீவ கிரீட்டத்தை ஓட்டத்தை ஓடுனேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஜீவ கிரீட்டத்தை பெற்றுக்கொண்டேன். அதுபோலதான் நம்ம என்ன பண்ணணும்? ஓடணும். எப்படி ஓடணும்? விசுவாசத்தோடு ஓடணும். இன்னைக்கு போகிறேன், இந்த குடும்பத்தில் எனக்கு போகிறேன், எனக்கு ஒரு ஆத்மா, ஒரு குடும்பத்துக்காவது நான் சத்தியத்தை சொல்லணும், அவங்களுக்கு கொண்டு வரணும். அந்த விசுவாசம் உனக்கு வேணும். நான் கனி கொடுக்கணும். ஒரு வீட்டுக்காவது போகிறேன், நான் யாருக்காவது சத்தியத்தை சொல்லணும். தேவன் என்ன வாய் இல்லை ஆண்டவரே. யார் வாய் இது? யார் வாய் சொல்லுங்க? யார் வாய் இது? நார் வாய் இல்லை, இது யார் வாய்? ஏசு வாய். அல்லேலூயா. அவர் சொல்றாருல்ல, உன்னோட தேகமே என்னோட ஆலயம். இப்போ இந்த ஆலயத்தில் அவர் இருக்காரா இல்லையா? இருக்கிறாரு, இருக்கிறாரு. நம்ம ஆலயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா.
அதை நான் இன்னொரு வாட்டி நான் பிரசங்கம் பண்ணுறேன். ஆலயத்தில் இருந்த இவ்வளோ கஷ்டம்ன்றீங்க, அது இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன். இன்னொரு வாட்டி பிரசங்கம் பண்ணலாம் இன்னொரு நாள். ஆனால் தேவன் நம்மளோட இருக்கிறார். நம்ம வாஞ்சை பார்க்குறாரு, நம்ம வைராக்கியம் பார்க்குறாரு. அப்படி நம்ம வைராக்கியத்தோட வாஞ்சோட அவங்களுக்காக நம்ம ஓடும்போது தேவன் நம்மளை கைவிடுவாரா? உங்களுக்காக ஏதாவது கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்காக ஏதாவது யாராவது உதவி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு மறுப்பீங்களா? மறுக்க மாட்டோம் இல்லையா? அது போல் கஷ்டத்தில் இருக்கும்போது யாராவது நம்மளுக்கு உதவி செஞ்சு மறுக்க மாட்டோம். அதே போல் தான் நம்ம தேவனும் நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம தேவன் நமக்காக வந்து ஜீவனே கொடுத்தார் இல்லையா? அவர் எப்படி நம்ம மறுக்க முடியும்? நினச்சி பாருங்கள், எப்படி நம்ம மறுக்க முடியும்? மறுக்கவே முடியாது. அவர் செய்த நன்மைகள் மறுக்க முடியாது. நன்றி இல்லாதவர்களாக நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடாது. நன்றி உள்ளவர்களாக நம்ம மாக்கணும். ஆனால் இப்போ மறந்துடுறாங்க. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம நினச்சி பார்க்கணும், எப்படெல்லாம் நம்ம இருந்தோம், எப்படெல்லாம் இது பண்ணோம். ஆனால் தேவன் இந்த இப்போ எப்படி வச்சிருக்கிறார். எல்லாரும் நம்மளெல்லாம் என்ன பண்ணாங்க? துப்புறாங்க. ஒரு காலத்தில் கேவலமாக நினைச்சாங்க. இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க? அப்படிப்பட்டவங்களுக்கு முன்னாடி தேவன் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார். எப்படி இதெல்லாம் நம்ம மறுக்க முடியும்? நினச்சி பாருங்க. மறுக்கவே கூடாது. அல்லேலூயா. அப்போ நன்றி இல்லைன்றாங்க. மறந்துட்டா நன்றி இல்லை. அல்லேலூயா. அதே போல் இன்னும் 4வது பாருங்க, ஆதியாகமம் 22:18 சத்திய வசனத்திற்கும் ஒப்பு கொடுக்க அவசரம். சத்திய வசனத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்தாரு. என்ன சொல்றாரு? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே 22:18 ஆதியாகமம் 22:18 ஆபிரகாமன் எழுத்து 22:18 ನೀ ಎನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳಿದ್ದರಿಂದ ಭೂಮಿ ಎಲ್ಲ ಜನಾಂಗಗಳಿಗೂ ನಿನ್ನ ಸಂತತಿಯ ಮೂಲಕ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುವುದು ಎಂಬುದಾಗಿ ಯೆಹೋವನು ತನ್ನ ಆಣೆಯಿಟ್ಟು ಹೇಳಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ವಿಶ್ವಾಸ ಬರುತ್ತೆ? எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கிறது? அப்படி ஆபிரகாமுக்கு சொன்னாரு? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமன் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். விசுவாசம் ஒண்ணு. அப்புறம் இன்னொரு காரியம் இருக்கு, முக்கியமான காரியம். இல்ல, இன்னொரு காரியம் இருக்கிறது. அதுல வசனத்துல போய் இருக்கிறது பாருங்க. சொல்லு, கரெக்ட். என்னம்மா? அவன் சொல்லுக்கு வார்த்தைக்கு கீழ்பட்டதுனாலே தான் அவர் தேவன் என்ன பண்ணாரு? ஆபிரகாமனை ஆசீர்வதித்தாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நம்ம ஆசீர்வாதமா இந்த பூமியில வாழணும்னா, நம்ம அவர் தேடணும்னா, முகத்தை பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அவர் கீழ்ப்படியணும். இன்னொரு காரியம், விசுவாசிக்கணும். அபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாரு, முடியாது ஆண்டவர், எங்க அப்பா அம்மா ஆஸ்தி அழுத்தஸ்தெல்லாம் நான் விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, எனக்கு வேலை இருக்குது ஆண்டவரே, நான் செம்மில் செய்யணும் ஆண்டவரே, துணி துவைக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தா ஆசீர்வதிச்சிருப்பாரா? நினச்சி பாருங்க. அவர் என்ன சொன்னாரு? சரி ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க இறங்கி அனுப்புறீங்களோ அங்கே நான் போறதுக்கு ரெடின்னு சொன்னாரு. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆபிரகாமன் ஆசீர்வதித்தார். சொல்லுங்க, ஆபிரகாமன் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தாரு? கடல் கரை மணல் போலவும் ஆகாச சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இது வசனங்களாலும் உங்க வாயில வரணும் இந்த வார்த்தைகளும். அதுக்காக தான் சொல்லுறேன். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளும் நம்ம வாயில வரணும். நம்ம சொல்லிட்டே இருக்கணும். எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. வானத்து நட்சத்திரங்களை போலவோ கடல் கரை மண்ணு போலவோ அப்ரஹாமன் ஆசீர்வதித்தார். அதை போலதான் நம்ம கீழ்ப்படியும் போது, விசுவாசமா இருக்கும் போது உங்களை ஆசீர்வதிப்பாரா இல்லையா? அது மட்டும் சொல்லுங்க. உங்களை ஆசீர்வதிப்பாரா இல்லையா? ஆசீர்வதிப்பாரா? விசுவாசம் இருக்குதா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்புறம் கீழ்ப்படியணும், விசுவாசிக்கணும். நம்ம கூட தேவன் என்ன பண்றார்? ஆசீர்வதிக்கிறார். அவரால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ நம்ம இனிமே நம்ம கீழ்ப்படிவோம். ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கீழ்ப்படிவோம். ஹல்லேலூயா.
5வதாக நீங்கள் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 2:1 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன்னதமான அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அவசரப்படு, உன்னதமான அபிஷேகம் உனக்கு தேவை. அப்ப என்ன பண்றாங்க? அவங்க என்ன பண்றாங்க? ஆ ஆ ஆமேன். எங்க இದ್ರವರು எப்படி இருந்தாங்க? அவங்க ஒரே மனசோட இருந்தாங்க. அப்ப என்ன நடந்தது? பரிசுத்தாவியானவர் அங்கே இறங்கினார். 120 பேரு ஒரே மனசலோட அங்கே செபிக்கும் போது பரிசுத்தாவியானவர் அங்கே இறங்கி ஒருத்தர் மட்டும் நெருப்பினாரா? எல்லாரும் நெருப்பினாரா? எல்லாரையும் நெருப்பினார். ஏன் நெருப்பினாரு? அவர் ஒரே மனசோட இருந்தார். ஒரே ஒரு காரியத்துக்காக அவங்க ஜெபம் பண்ணியிருந்தாரு. அதனால தான் அவர் என்ன பண்ணாரு? வந்த எல்லார் மேலே ஆவியானவர் ஊற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்கள ஆவி ஊற்றினது மட்டும் இல்லை, அபிஷேகம் பெற்றுக்கொண்டது மட்டும் இல்லை, அவங்கள சந்தோஷப்பட்டோம். அந்நிய பாஷைகளை பேசி வீடுகளை தோறும் தினந்தோறும் போய் ஜனங்களை என்ன பண்ற? சபையில சேர்த்தினார்கள். ஹல்லேலூயா. என்னையும் உன்னை வேண்டவர் அபிஷேகிக்கிறாரு. நாம் என்ன பண்றோம்? வீடுகள் தோறும் போறோமா? ஜனங்களை சபையில சேர்த்து கொண்டு இருக்கிறோமா? அவரை தேடுறோமா? எது ஆசீர்வாதம் நம்மளுக்கு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? ஆத்மகளை ஆதாயம் படுத்தணும். சபையில் ஆத்மகளை கொண்டு வரணும். உன் எதுக்காக அபிஷேகிக்கிறாரு? அவர் எதுக்காக அபிஷேகித்தாரு? அந்த தேசமெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்லணும், ரட்சிப்புகளை நடத்தணும் தானே. ஆனால் இன்னும் என்னை எதுக்காக ஆண்டவர் அபிஷேகித்து இருக்கிறாரு? சும்மா வீட்டில் வந்த தத்தா புத்தான்னு பேசிட்டு இருக்கிறதுக்கு மட்டும்தானா? என்னையும் என் குடும்பத்தை மட்டும் ஆசீர்வதிங்கன்னு சொல்றதுக்கு மட்டும்தானா? எதுக்காக ஒன்று என்னை ஆண்டவர் அபிஷேகித்து இருக்கிறாரு? அவர் என்ன, நம்ம மேலே ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? இவங்களை நான் அபிஷேகித்தா இவங்க போய் என்ன பண்ணுவாங்க? இருள இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாங்க. என்னை பத்தி எல்லாருக்கும் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கைனால தான் நம்மளை என்ன பண்ணார்? ஆண்டவர் அபிஷேகித்தா. 2வது என்ன பண்ணாரு? சரி, அபிஷேகித்தாரு. அவர் எப்படி இருந்ததுனால அபிஷேகித்தாரு? ஒரு மனதோடு இருந்ததுனால. நம்ம அப்படி இருக்கிறோமா? ஒரு மனதோடு நம்ம இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோமா? நம்மளுக்கு எனக்கே தெரியாது ஆண்டி அப்படின்னு இருக்கு இல்லையா? ஆமா, நம்மளுக்கே தெரியாது எப்படி இருக்கிறோம். ஆனால் அப்படி நாம் இருக்கக்கூடாது. தேவனு பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நம்ம கிட்ட எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஒரு மனம் கெடுக்கிற அந்த ஆவிகளெல்லாம் எங்களை விட்டு வெளிக்கு போகட்டும். குறை சொல்ற ஆவிகள் எங்களை விட்டு வெளிக்கு போகட்டும். எரிச்சல் கோபங்களை கொண்டு வர ஆவிகளும், சோர்வுகளும், பலவீனங்களும், தூக்கம் கொண்டு வர அந்த ஆவிகளை எங்களை விட்டு வெளிக்கு போகட்டும். நான் சபைக்கு வர முடியாம, ஜெபிக்க முடியாம, வேதத்தை வாசிக்க முடியாம, ஆண்டவரே கிரியைகளை செய்கிற ஆவிகளெல்லாம் எங்களை விட்டு வெளிக்கு போகட்டும். இதெல்லாம் ஒரு ஆவிகள் தான். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் நல்லவங்க தான், நீங்கள் எல்லாரும் நல்லவங்க தான். ஆனால் என்ன பண்ணுது? அந்த ஆவி கிரியை செய்கிறதுனால இது என்ன ஆகுது? சோறுகளும் பலவீனமும் இது நம்ம என்ன பண்ணுறோம்? ஒருத்தர் மேலே குறை சொல்லி எரிச்சலும் கோபங்களை கொண்டு வர்றது காரணம் என்னன்னா, நம்ம நல்லதாக இருக்கிறோம், நல்லவங்க தான். ஆனால் நம்ம கிட்ட ஒரு பின்னாடி ஒருத்தனையும் வால் ஆட்டிகிட்டே இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதால நம்ம என்ன பண்ணணும்னா, அவனுக்கு இடமே கொடுக்கவே கூடாது. ஒரு மனம் எனக்கு வேணும். ஒரு மனத்தோட நம்ம ஜெபிக்கணும். ஒரு மனத்தோட ஜெபிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக போகிற ஜனங்களெல்லாம் இப்படி வந்துடுவாங்க. வருவாங்களா இல்லையா? வருவாங்க. இப்படி போகிற ஜனங்களெல்லாம். நான் இப்படி கடைக்கு போகலான்னு போயிட்டு இருந்தேன். ஒரு 2-3 பேர் நான் பார்த்தேன். எப்படி ஒரு 5 நிமிஷத்தில் 2-3 பேர் பார்த்தா சிலு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்போ அவங்களுக்குள்ளே பக்தி இருக்கா? விசுவாசம் இருக்கா? இயேசு இருக்கிறாருன்னு பக்தி இருக்குதா? ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்கள் வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா? ஆனால் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். சிலுவை பார்த்த ஒவ்வொருத்தரும் யாரும் சும்மா போனதை நான் பார்க்கல. பக்தி உள்ளவர்களை தனக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன் தேவன் சொல்றாரு. அந்த பக்தி உள்ளவர்கள் வரணும். சத்த மீன்கள் வேண்டாம், பக்தி உள்ளவர்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. அந்த அவங்களுக்கு அந்த விசுவாசம் நான் பார்த்து, நான் கடைக்கு போயிட்டு இருந்தேன், பார்த்து அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? இப்படி 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 விடாண்டி போறாங்க. அந்த விசுவாசம்
வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6வதாக மற்றது டைம் ஆயிடுச்சு, அடுத்த வாரம் நம்ம தியானிக்கலாம். இப்போ 6 மட்டும் நம்ம பார்க்கலாம். மத்தேயு 12வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 12:19. மத்தேயு 12:19. வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார். அவருடைய சந்ததி ஒருவனும் வீதிகளிலும் கேட்கப்படும் சத்தம் ஒருவனும் வீதிகளிலே கேட்கப்படுவதும் இல்லை. ஹல்லேலூயா. பாரு, கூக்குரலிடவும் மாட்டார், அவரோட சத்தத்தை ஒருவனும் வீதியிலே கேட்க வருது இல்லை. யார் சத்தம்? இயேசு கிறிஸ்துவின் சத்தம். அவர் கூக்குரலிட மாட்டார். சரியா? ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாகவே தேவன் சொல்லிட்டார். அவர் என்ன பண்ணார்? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி போல அவர் என்ன பண்ணார்? வருவார். எதுக்காக? உனக்காக, எனக்காக. ஆனால் அவரை திட்டுறதோ, இது என்ன பண்ணல, கூக்குரலிடுறதோ, சண்டை போடுறதோ அவர் செய்ய மாட்டார். எதுக்காக? இது உலகத்தை ஜெயிக்க வரவார். அதே போல தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பரிசேயர் சதுசேயர் அவங்கள திட்டும்போது, அவங்கள தூஷிக்கும் போது அவர் என்ன பண்ணுறதில்ல, மறுபடி அவங்கள தூஷிக்க மாட்டார். அல்லேலூயா. அதே போல தான் நம்ம கூட என்ன பண்ணணும்னா, தேவனை போல நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு வயிறாகி நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம பார்த்தது 6 காரியங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். 1, பாவத்தை விட்டு மனம் திரும்பு. 2வதாக தேவனே நீதியை நிறைவேற்று. எழுதிக்கோங்க வேணும்னா, பாவத்தை விட்டு மனம் திரும்பு. அப்போஸ்தலர் 17:30. நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். 2வதாக தேவனுடைய நீதியை நிறைவேற்று. தேவனுடைய நீதியை நிறைவேற்று. மத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம். 3வதாக பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தமாய் அடைந்து கொள். பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைந்து கொள். வெளிப்படுத்தல் 22:11. வெளிப்படுத்தல் 22:11. 4வதாக சத்திய வசனத்திற்கு ஒப்புக்கொடு. உன் ஆவி, ஆத்மா, சரீரத்தை நீ என்ன பண்ண? சத்திய வசனத்திற்கு நீ என்ன பண்ணு? ஒப்புக்கொடு. அந்த வசனம் சத்தியவாத 22 ஆதியாகமும் 22:18. 5வதாக உன்னதமான அபிஷேகத்தை பெற்றுக்கொள். உன்னதமான பரலோகத்திலிருந்து வர அந்த அபிஷேகத்தை நீர் பெற்றுக்கோ. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனம். 6வதாக பலவானே முந்தி கட்டி ஜெயமெடுக்கா. பலவானே முந்தி நீ கட்டு, அப்ப அவன் ஓடி போவான். மத்தேயு 12:19. மத்தேயு 12:19. இந்த 6 காரியங்களை நம்ம இந்த வாரத்தில் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் வீட்டில் கூட நீங்கள் போய் தியானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் எழும்பி நிற்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுவாமி, ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் எழும்பி நின்று